கீழ்வேளூர் அருகே நடைபெற்ற புனித அந்தோணியர் ஆலய பெரிய தேர்பவனியில் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபாட்டில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூரை அடுத்த கோக்கூரில் பழமை வாழ்ந்த புனித அந்தோணியர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஆண்டு பெருவிழா கடந்த ஜூன் 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவையொட்டி நாள்தோறும் ஜபம், வழிபாடு, திருப்பலி, மறையுறை ஆகியவை நடைபெற்றது. அதன்படி இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர்பவனி நேற்று இரவு நடைபெற்றது. அப்போது மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் சம்மண சுமாதா அந்தோணியர் ஆகியோர் எழுந்தருளினர். நாகை மறைமாவட்ட அதிபர் பன்னீர் செல்வம், ஆலய பங்கு தந்தை தேவசகாயம் ஆகியோர் தலைமையில் சிறப்பு திருப்பலி நிறைவேறியதை அடுத்து ஆலய வளாகத்தில் இருந்து தொடங்கிய தேர்பவனி முக்கிய தெருக்கள் வழியே சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சாம்பிராணி சட்டியை கையில் ஏந்தியபடி நேர்த்திக் கடன் செலுத்தினர். தேர்பவனி நிகழ்ச்சியில் நாகை, திருவாரூர், காரைக்கால், மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர்.